அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, தொடு வசியமை செய்வது எப்படி. அதாவது தொட்டாக்கவே வசியம் ஆகிடுவாங்க, நம்ம பின்னாடியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வசியமை செய்யறது எப்படின்றது நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா 3 பொருள் மட்டும்தான், சரிங்களா. ஆனால் உங்கள்கிட்ட சுத்தமான அந்த அம்மி மட்டும் இருந்தாக்கா போதும், நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு எந்த விதமான மந்திரமோ தந்திரமோ எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே அரைச்சி அப்படியே யார் மேலே வேணாலும் பூசிக்கலாம், சரிங்களா. தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது இந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும், சரிங்களா. இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, குழி யானை அப்படின்ற ஒரு பூச்சி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சுழல் வண்டு, இந்த தேங்கின்னு இருக்கிற தண்ணியிலலாம் சுற்றின்னு இருக்கும் அந்த வண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவரைக்காய் நம்ம சமைப்போங்க பார்த்தீங்களா, அதோட வேர். அந்த வேரை என்ன பண்ணணுன்னாக்கா காப்பு கட்டி ஆணி வேர் அறாமல் எடுக்கணும். அந்த ஆணி வேர் அறாமல் எடுக்கணும் அப்படின்னாக்கா நான் பல வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் கத்தியோ கடப்பாரையோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வெறும் அந்த குச்சிலையோ இல்லை கட்டையிலையோ தான் நீங்கள் அந்த குழியை நோண்டி நீங்கள் எடுக்கணும், சரிங்களா. எடுத்துட்டு அந்த இதுவை இந்த 3மே நீங்கள் நிழலில் காய வச்சுக்கணும். 3மே ஈக்குவலாக எடுக்கணும், புரியுதுங்களா. 3மே ஒரே சம அளவுள்ள எடை இருக்கணும். 50 கிராம் போடுறீங்க அப்படின்னாக்கா 3மே 50 கிராம் தான் போடணும், சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பொருளையுமே காய வச்சுட்டு பின்னாடி, சாமி எனக்கு காய வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, என்னால் எங்கள் வீட்டு காய வைக்க முடியாது அப்படின்னீங்கனாக்கா பச்சை கற்பூரம் போட்டு இதே கறிக்குங்க, சரிங்களா. பச்சை கற்பூரம்னாக்கா நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டாக்கவே உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் இந்த 3 பொருளையுமே கறிக்குங்க ஒரு சட்டியில் போட்டு. அதுக்கப்புறமா இந்த 3 பொருளையுமே எடுத்து வச்சுட்டு கல் வச்சு நசுக்குனீங்க. ஒரு துணியில் போட்டு, சுத்தமான துணியில் கல் வச்சு நசுக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தூளாக ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் நெய் விட்டு அதை நல்லா கலக்கிடுங்க, சரிங்களா. சுத்தமான பசுமாட்டு நெய்யாக விடணும். அதை கலக்கிடுங்க. கலக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட எச்சில், புரியுதுங்களா, எச்சை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வாயில் துப்புவோம் பார்த்தீங்களா, அந்த எச்சையை இந்த மையோடு கலக்கி நீங்கள் யார் மேலே பூசுகிறீங்களோ அவங்க உங்களுக்கு உடனடியாக வசியமாகிடுவாங்க. இதுக்கு ஒரு நாளோ ஒரு மாதமோலாம் தேவை கிடையாது. ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் நடந்துடும், சரிங்களா. இந்த விஷயம் ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் நடந்துடும். அவங்க உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க, சரிங்களா. தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணி சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க, சரிங்களா. இது போன்ற பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இது போன்ற மாந்திரிக சேவை தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.